ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வெளியில் மழை கொட்டிக்கிட்டே இருக்குதுங்க. செம்ம கொட்டிக்கிட்டு இருக்குதுங்க. இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் ஒரு சிம்பிளாக செய்ய முடிஞ்சாலும் அது டேஸ்ட்டாக மாஸாக இருக்குங்க. என்ன தெரியுமா, ஒரு குர்குரே பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? வாங்க, உருளைக்கிழங்குல செம்ம கிறிஸ்பியாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாமே. இப்போ பாருங்க, நம்ம உருளைக்கிழங்கு குர்குரே செய்யறதுக்கு என்ன தெரியுங்களா, ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இப்படி நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சதா அது கருக்காமல் இருக்கும். இதை எடுத்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம். இப்போ குர்குரே செய்யறதுக்கு நான் எப்படி வெட்டுறேன்னு பார்த்தேங்க. ஒரே சைஸாக வெட்டிடுங்க. அளவு கரெக்டாக இருக்கணும். சின்னதும் பெருசுமாலாம் இருக்கக்கூடாது. நான் எப்படி வெட்டுறேன்னு அதே மாதிரி ஸ்லைஸில் வெட்டிடுங்க. இந்த பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். அப்படியே உங்கள்கிட்ட நான் எல்லாத்தையும் வெட்டிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதே சைஸில் எடுத்துக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கும் இந்த பாருங்க இதே சைஸில் இருக்குது. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் நம்ம அப்படியே இப்படி வச்சு நான் உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன். கரெக்டாக 2 சைஸாக வச்சுக்கோங்க. அப்படியே இந்த பாருங்க, அப்படியே சின்ன சின்னதாக. இப்போ பாருங்கள், ஸ்லைஸாக நல்லா வெட்டிட்டு இந்த பாருங்கள் இதே மாதிரி சின்னதாக மெலிசாக வெட்டிக்குங்க. ஒரே அளவாக இருக்கணும். நீட்டும் குட்டையுமா இருக்கக்கூடாது. இதை பாருங்க, எல்லாமே ஒரே அளவாக இருக்குது. ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இதில் சால்ட்டு போட்டுருங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரிஞ்சு வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு பீஸெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை இதில் போட்டுருங்க. எதுக்கு இந்த உருளைக்கிழங்குல சால்ட்டு போடுறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். எதுக்குன்னா, இதில் உள்ள நம்ம இந்த அழுக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அழுக்கெல்லாம் நம்ம உப்பு போட்டோன்னா எல்லா அழுக்கையும் சுத்தமாக எடுத்து நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்குங்க. அதனால கொஞ்சம் நேரம் நம்ம இன்னொரு உருளைக்கையும் அரிஞ்சு போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்புன்னு பார்க்குறேன். இப்போ பாருங்கள், நல்ல பியூர் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4 அலசிட்டேன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கலர் நல்லா அழுக்கெல்லாம் போயிட்டு அதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் போயிட்டு நல்லா இதாக இருக்குங்க, கலராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி விட்டுடலாங்க. இப்போ ஒரு ஒயிட் கிளாத் எடுத்தாச்சுங்க. இதில் நல்லா ஒரு ஃபேன் காற்றுல நல்லா கொஞ்சம் தள்ளி போட்டு எட்டை போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா காய விட்டுருங்க. நல்லா இதாகட்டுங்க. நல்லா காஞ்சாதான் நம்ம எண்ணெயில் போடும்போது நம்ம பொரியாது வெடிக்காமல் இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் காய விட்டுடலாங்க. காஞ்சிட்ட பிறகு நம்ம ட்ரை ஆகிட்ட பிறகு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், கையில் நம்ம பிடிச்சி பார்க்கும் போது பிறகு தண்ணியே இல்லை பாருங்கள். அந்த அளவு நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். ஃபுல்லாக ஒரு 5 நிமிஷம் ஃபேன் காற்றுல விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிடுங்க. இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம குர்குரே செய்யறதுக்காக சில மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, சால்ட்டு, 1.5 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, 1.5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. நீண்ட நேரம் அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இதில் இருக்கிற உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே போதும். நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த உருளைக்கிழங்குல தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு வேணால் லைட்டாக கொஞ்சம் தெளிச்சிக்கோங்க. இது பாருங்கள், நல்லா இந்த நம்ம போட்டோம் இல்லைங்களா மசாலா, இதெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, சும்மா தெளித்து விடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி இதை நம்ம கலக்கும் போதே ஒரு பேனில் எண்ணெயை காய வச்சுருங்க. நம்ம போடுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு எண்ணெயை காய வச்சுருக்கேன் பேனில். இதில் அப்படியே ஒன்றா அப்படியே போட்டுருங்க. கடகடன்னு போடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா இது குர்குரே நல்லா கிறிஸ்பியாக நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த இதை எடுத்துடலாம். நம்ம நெக்ஸ்ட் அப்படியே நம்ம போட்டு எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ அருமையாக நல்லா மசாலாலாம் பிடிச்சி நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், குர்குரே ரெடி ஆயிடுச்சு. சவுண்டை மட்டும் பாருங்கள். இப்போ பாருங்கள் குர்குரே செஞ்சு முடிச்சாச்சு. இதில் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இது கருவேப்பிலையெல்லாம் போட்டுருங்க. டேஸ்ட்டு கொஞ்சம். இப்போ பாருங்கள், நம்ம குர்குரே முடிச்சாச்சு. இந்த கிறிஸ்பி ஃபினிஷு உங்களுக்காக தாங்க நான் செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? செம்ம சூப்பராக இருக்கும். இந்த அடிக்கிற நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு இந்த நேரத்தில் நல்லா சுட முறுமுறுன்னு கிறிஸ்பியாக. குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப, உருளைக்கிழங்குல செஞ்சது குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்களே கிடையாது. அப்படி இருக்கும்போது இது நமக்கு இது கிறிஸ்பியாக நல்லா
நல்லா நல்ல மொறுமொறுன்னு செஞ்சுருக்கும் போது பிள்ளைங்க வந்து விரும்பாத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. இதோட வந்து உங்கள் முன்னாடி வந்து இந்த எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது சவுண்டை மட்டும் கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்களே அசந்து போயிடுவீங்க. அதை பாருங்கள் சார் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எவ்வளோ சவுண்டு பாருங்கள். இதை பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பாருங்கள், இது பார்க்குறதுக்கு இது பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது. இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இது கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதோடு புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட முறுமுறுன்னு கிறிஸ்பியாக செஞ்சுருக்கேன். உங்கள் ஆற்றுல இதையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு உங்களோட விடைபெறும் உங்கள் அலமேடு. நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோடு சந்திக்க வரும். ஓகே தென் பாய்.